வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு வாழ்வின் விளக்கு. இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? என்ன சொல்கிறாய் என்று கேட்டுவிட்டு குருசாமி மனைவியை பார்த்தார். அவர் முகத்தில் கெஞ்சும் பாவனையோ அல்லது மிரட்டும் முறையோ தென்படவில்லை. ஒரு விஷயத்தை தீர ஆலோசனை செய்துவிட்டு முடிவை எதிர்நோக்கும் குறிக்கோள் ஒன்றுதான் புலப்பட்டது. நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே பானு என்று மீண்டும் கேட்டார் குருசாமி. 20 ஆண்டுகள் முற்றிவிட்ட விஷயம் 20 நிமிஷங்களில் தீர்ந்துவிடலாம் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவள் லேசாக சிரித்தாள். இப்பொழுதுதான் ஒரு நிழல், ஒரு சாயை குருசாமியின் முகத்தை மூட எத்தனித்தது. அதை கண்டதும் காண விரும்பாது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள் பானுமதி. நான் தீர ஆற அமர யோசித்துத்தான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அதனால்தான் நான் உன்னை அழைக்க வந்தேன். உங்கள் முடிவினால் உங்களுக்கோ, உங்கள் இரண்டாம் மனைவிக்கோ, எனக்கோ அல்லது நம் குழந்தைகளுக்கோ நிம்மதி இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அது வீண் பிரமை. அப்படி உங்களுக்கு உண்மையில் மனசுக்கு தெம்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு திணையளவேனும் இருக்குமாயின் உங்களுடன் வர தயங்க மாட்டேன். உண்மையாகவா பானு என்று கேட்கும்போது குருசாமியின் குரலிலே ஒரு புத்துயிர் பளிச்சிட்டது. ஆர்வம் மிகுந்த பார்வையுடன் அவள் அருகில் போய் நின்றார். பானுமதி தியானம் செய்வது போல இரு கண்களையும் இறுக மூடிக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்டாள். நீ கூறுவது உண்மையானால் உனக்கு என் மீது அன்பு குறையவில்லை பானு. நாம் மீண்டும் ஒன்றாக வாழ இயலும் என்பதற்கு வேறு என்ன வேண்டும்? வாழ முடியாது என்பதற்கு வேறு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், சற்று பொருத்தமாக இருக்கும் என்று கூறினாள் பானு. நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உண்மையை காண மறுப்பதில் யாருக்கு என்ன பயன் சொல்லுங்கள். பானுமதியின் குரலில் திடம் குறைய ஆரம்பித்து விட்டது. கெஞ்சுவது போல் இருந்தது அது. திடீரென்று இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்பொழுது ஏன் இந்த தீர்மானம் என்று கேட்கும்போதே வேதனையில் அவள் நெஞ்சம் விண்டுவிடுமோ என்று தோன்றியது. இதை திடீர் தீர்மானம் என்றா சொல்கிறாய்? உன் இதயத்தை தொட்டுப்பார். நான் என்றைக்கும் உன்னை விட்டு பிரிந்திருக்க விரும்பவில்லை. நீதான். நான் தவறு செய்ததாகவே இருக்கட்டும். பெண்ணின் மனம் உங்களுக்கு தெரிய வழி இல்லை. நீ பெரிய தியாகி பானு, சந்தேகமில்லை. சீதாவை உன் தங்கை போல் பாவித்து அவளுக்காக உன் இன்பத்தை தியாகம் செய்து விட்டாய். மறுபடியும் நீதான். சரி. என்ன சொன்னாய்? சரி என்ற சொல் உன் வாயினின்று வந்ததா? முன்பு 20 வருடங்களுக்கு முன் ஒரு முறை உங்களுக்காக அங்கே வந்து இருக்க சம்மதித்தேன். அன்று அவளுக்கும் குழந்தை இல்லை, எனக்கும் குழந்தை இல்லை. இன்று விஷயமே வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை இணங்க விரும்புகிறேன் என்றாள் பானுமதி. எப்பொழுது வர முடியும்? ரவியிடம் சொல்லிக்கொள்ள வேண்டுமா? பானுமதி சிரித்தாள். பிறகு மெதுவாக வேண்டாமா என்று கேட்டாள். குருசாமி தம் தவற்றை உணர்ந்து மீண்டும் சங்கடப்பட்டார். நீங்கள் போங்கள். ரவியும் அவன் மனைவியும் சினிமாவிலிருந்து வரட்டும். வந்தவுடன் சொல்லிவிட்டு வருகிறேன். எப்பொழுது? நாளைக்கு மறுநாள் காலை அங்கு இருப்பேன். நானும் ரயிலடியில் உனக்காக காத்துருப்பேன். குருசாமி போய்விட்டார். பானுமதி தன் மேஜை அடியில் அமர்ந்து தலையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். நெற்றி பொட்டு தெரித்து விடுமோ என்றுதான் அவள் அஞ்சினாள். குருசாமி பானுமதியின் அத்தை மகன்தான். அவர்கள் இருவரும் சிறு பிராயம் முதல் பழகி மணந்து இன்ப வாழ்க்கை நடத்தியவர்களே. ஆயினும் விதி என்பது எப்படியோ தன் மாயக்கரங்களினால் விசித்திர வலை விரித்து அவர்களை சிக்க வைத்து வேடிக்கை பார்த்து விட்டது. மணமாகி 5-6 வருடங்கள் மக்கட்பேறு இல்லாமலே இருந்தது. அவன் தகப்பனுடன் பிறந்தவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கவில்லை. குருசாமி கையை நம்பி இருந்தது. அந்த குடியின் வளர்ச்சி பெரியவர்கள் கூடி கூடி பேசினார்கள். மணி மந்திர ஔஷதங்களெல்லாம் கையாளப்பட்டன. யாரோ ஒரு ஜோசியன் பானுமதிக்கு புத்திர பேரே கிடைக்காது என்று கூறிவிட்டான். அந்த ஒரு சொல் நன்றாகவே ஊன்றிவிட்டது. குருசாமிக்கு வேறு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்து வைப்பது என்று தீர்மானமாகிவிட்டது. இதை கேள்வியுற்று பானுமதியின் தகப்பனார் தங்கையிடமும் தங்கை புருஷனிடமும் மனஸ்தாபம் கொண்டார். ஆயினும் ஒன்றும் பயனளிக்கவில்லை. பானுமதி பிறந்தகம் வந்த சமயம் குருசாமி சீதாவுக்கு தாலியை கட்டிவிட்டார். ஆனால் பானுமதியை மறக்கவோ அவள் இல்லாமல் இருக்கவோ முடியாமல் தவித்தார் அவர். பிறகு அவருடைய பிடிவாதத்தை கண்டு பெற்றோர் அவளையும் அழைத்து வந்து வைத்துக்கொள்ள அனுமதி தந்தனர். பானுமதியும் சீதாவும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இருவர் மனத்திலும் என்ன இருந்திருக்குமோ யாருக்குமே தெரியாது. இருவரும் எப்பொழுதும் புன்சிரிப்பு வாடாமல் ஒருவித மன உளைச்சலையும் வெளிக்காட்டாமல் வாழ்ந்தனர். பெரியவர்கள் செய்கையை கடவுளை பாராட்டியது போல
சீதா வந்து சில மாதங்களுக்குள் கருவுற்றாள். அந்த வீட்டில் அது ஒரு மகோத்சவமாக கொண்டாடப்பட்டது. குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறந்ததும் வீட்டில் மகிழ்ச்சி கோலாகலத்துக்கு அளவே இல்லை. இப்பொழுது அந்த சமயத்தை நினைத்து பார்க்கும் பொழுது கூட பானுமதிக்கு வேதனை விடவில்லை. அதுவரையில் ஒரு தினசாக மனசை பக்குவப்படுத்தி கொண்டு இருந்த பானுமதியின் மனம் கெட ஆரம்பித்தது. சின்ன வயது முதல் அன்பு பூண்டு மணந்து கொண்ட தன் அத்தானுக்கும் தனக்கும் பரிசுத்தமான காதலின் அடையாளமாக ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே என்ற எண்ணம் சீதாவின் மகன் சேகரின் கூடவே பிறந்து வளர ஆரம்பித்தது. அதற்கு முன் குருசாமி மறுமணம் செய்து கொண்ட போது கூட அவளுக்கு அவ்வளவு வேதனை இல்லை போலும். அவள் தன் அத்தான் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தாள். அவர் வாழ்வு தன் வாழ்வு என்று எண்ணினாள். தனக்கு மகன் பிறக்காவிட்டால் என்ன, அத்தானுக்கு வேறு ஒரு பெண்ணின் மூலமாக மக்கட்பேறு கிடைத்தால் அதுவும் தன் மகவுதானே என்று மனசை திருப்தி செய்து கொண்டாள். இதற்கெல்லாம் ஒரு துணையாக இருந்தாள் இரண்டாம் தாரமாக வந்த சீதா. முதல் தாரம் இறந்த பிறகு இரண்டாம் தாரமாக வந்தால் அந்த பெண்ணின் நிலை அநேக விஷயங்களில் இரண்டாம் இடம் பற்ற வேண்டியிருக்கும். முதல் மனைவி இருக்கும்போதே அவளை புறக்கணித்துவிட்டு இரண்டாம் தரமாக வரும் பெண்ணின் நிலையே வேறு. எல்லாவற்றிலும் முதல் இடம் அவளுக்குத்தான். சலுகைகளுக்கு அளவே கிடையாது. தனக்கு கிட்ட வேண்டிய ஒப்பற்ற உயர்வான முதல் பீடத்தை இழந்ததும் அல்லாமல் அதை வேறு ஒரு பெண் தன் எதிரிலேயே அனுபவிப்பதையும் காண முற்பட்டது பானுமதியின் உள்ளம். குருசாமியின் அருகில் இருந்தால் போதும் என்றே நினைத்தாள் அவள். மேலும் அவளுடைய அடிமனத்தில் ஒரு உறுதி இருந்தது. குருசாமியின் இதய பீடத்தில் தனக்கு பிறகுதான் சீதா என்ற எண்ணம் இருந்தது. அதன் காரணமாக அவள் எதையும் பொருட்படுத்தவில்லை. பானுமதி இப்பொழுது நிமிர்ந்து நோக்கினாள். பழைய படம் ஒன்று அவள் கண்ணில் பட்டது. அவளும் குருசாமியும் ஒரு முறை பெங்களூருக்கு போனபோது எடுத்த படம் அது. அப்பொழுது சீதா முதல் பிரசவத்துக்காக பிறந்தகம் போயிருந்தாள். பானுமதி பழைய நாட்களை எல்லாம் மீண்டும் ஆசை போட்டாள். சீதா சேகரை கொண்டு வந்த பிறகுதான் உண்மையில் பானுமதியின் மனத்தில் போராட்டம் உண்டது. தான் இதுவரை எண்ணினதெல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டன. சீதாவிடம் பொறாமையோ குழந்தை சேகரிடம் துவேஷமோ அவளை பீடிக்கவில்லை. ஆனால் குழந்தை சேகர் கையில் பிடிபடாமல் அழும்போது குருசாமி அவளை அழைத்து பானு என்று கூறும்போது அவள் போலி முறுவல் ஒன்றை தெரிவித்து கொண்டு போய் மகவை வாங்குவாள். பானு, இந்த பயல் படுத்துகிற பாட்டை பார், அம்மாதான் வேண்டுமாம், அப்பா வேண்டாமாம் என்று அவர் கரிசனமும் பெருமையும் தொனிக்கும் குரலில் தன்னிடம் பேசும் வாய்ப்பு இல்லையே என்ற ஏக்கம் கரையானைப் போல அவளை அறியாமல் அவள் உள்ளத்தில் புகுந்து அரிக்க ஆரம்பித்தது. அவள் மனம் பாடுபட்டது போலவே சீதாவின் மனம் அலையத் தொடங்கியது. பானுமதியிடம் முதல் நாள் முதல் விலகி வெறுப்புற்றி பழகியிருந்தால் இப்பொழுது தன் தாய்மையை ஒரு வெற்றியாக கருதியிருக்கலாம். பானுமதியின் புன்முறுவலும் அன்பான குணமும் அவளை மிகவும் வேதனைக்கு ஆளாக்கின. பானுமதியின் உரிமை சொத்தை தான் அபகரித்து விட்டது போல அவள் எண்ணினாள். அதனால் பானுமதியிடம் பேசக்கூட அவளுக்கு கூச்சம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. இதுவரையில் தங்கு தடையின்றி ஓரளவு அமைதியாக இருந்த வாழ்வு சிறிது கலக்கமுற ஆரம்பித்து விட்டது. சீதாவின் அச்சத்தை வேறு விதமாக எண்ணினாள் பானுமதி. எவ்வளவுதான் நல்ல பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை என்று ஆன பிறகு கணவன், வீடு, வாசல் மற்றும் எல்லாமே தன் உரிமை சொத்து என்று தோன்றாதா? வீட்டில் முக்கிய மனுஷியாகிவிட்டாள். வெறும் மருமகளாக இருந்தவள் தாயாகிவிட்டாள். நம்மிடம் பழையபடி அவள் பேச வேண்டும் என்று உண்டாய் என்ன? கணவனின் நிலைமை சங்கடத்துக்கு இலக்காகக்கூடாது என்ற ஓர் எண்ணம் மட்டுமே அவளை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. நிராசையினால் பீண்டு போயிருந்த அவளுடைய மனத்தை வெளியிலே காட்டாமல் இருந்தது அதிசயம்தான். பானுமதியின் மனம் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டது. தான் இனி அங்கு இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவள் மனம் தீர்மானத்தை எட்டிவிட்டது. ஆனால் எப்படி, எங்கே போவது? பிறந்தகத்துக்கு சென்றால் அவர்கள் கேட்கச் செய்வார்கள். தங்கள் பேச்சை தட்டிக்கொண்டு கணவனிடம் போனாளே என்று சுட்டி சுட்டி காட்டுவார்கள். அன்று முதல் பானுமதிக்கு உள்ளத்தில் வேதனையும் யோஜனையுமாக இருந்தது. அவள் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் சீதாவும் குருசாமியும் மிகவும் நெருங்கி அன்பை பொழிந்தனர். 2 மாதங்கள் இப்படியே சென்றன. பானுமதிக்கு அன்றாட ஊன் உறக்கம் கூட பாரமாக இருந்தது. இப்படியே இருக்கையில்தான் விதி ஒரு முடிச்சை போட்டுவிட்டு சிரித்தது. எத்தனை நாட்களாக ஏங்கியும் கிடைக்காததும் எந்த குறையினால் அவள் வாழ்வே மாற வேதனைக்கு இலக்காகியதோ அந்த பேரு இப்பொழுது கிட்டியது. பானுமதியின் மனம் முன்னிலும் பாடுபட்டது. பிரசவத்துக்கு அவளை பிறந்தகத்தினர் அழைத்துச் சென்றனர். ரவி பிறந்தான். குருசாமி ஆனந்தமே உருவாய் ஓடோடி வந்தார் மகனையும் மனைவியும் அழைத்துச் செல்ல.
ஆனால் பானுமதி அவருடன் செல்ல மறுத்துவிட்டாள். ஒரே பிடிவாதமாக தன் பிள்ளையுடன் பிறந்தகத்திலேயே தங்கிவிட்டாள். ரவி பெரியவனானான். தன் தகப்பனார் குருசாமி என்பவர் வேறு மனைவியுடன் குடித்தனம் செய்கிறார். அவ்வப்போது வரும்போது தன்னிடம் அன்பாக இருப்பார் என்ற வரையில்தான் அவன் அறிவான். அப்படியே அவன் தன் தாயாரின் அன்போடும் தாத்தா வீட்டினரின் பராமரிப்பிலும் கவலையற்று வாழ்ந்து வந்தான். ரவிக்கு வயது 20 ஆகியது. மாமன் மகள் ராதாவிடம் அவனுக்கு இருந்த நட்பு காதலாக மாறியது. பெரியவர்களும் அதை ஆதரித்து அவர்கள் திருமணத்தை செய்வித்தார்கள். பழைய நினைவுகளை தள்ளிவிட்டு பானுமதி நிமிர்ந்தாள். ஒரே நிலையில் இருந்து யோசித்ததில் அவள் கால்களும் கைகளும் மரத்து போய்விட்டன. ரவி உள்ளே வந்தபோது பானுமதி மேஜையின் மீது தலையை வைத்து தன் 2 கைகளாலும் புதைத்து கொண்டிருந்தாள். ராதா புடவை மாற்ற உள்ளே போய்விட்டாள் போலும். ரவி ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து தன் அன்னையை மெதுவாக தொட்டான். பானுமதி திடுக்கிட்டு திரும்பினாள். என்னடா ரவி, எப்பொழுது வந்தீர்கள்? கண்ணயர்ந்து விட்டேனோ என்று தடுமாறிவிட்டாள். வாசற் கதவெல்லாம் திறந்து கிடந்ததம்மா. உனக்கு உடம்புக்கு என்ன? ஒன்றுமில்லையேப்பா, எனக்கும் வயசாகிறது அல்லவா, களைப்பாக இருக்கிறது. மேலும் மேலும் என்ன அம்மா? யாரோ வந்திருந்தார்கள். என் சிநேகிதி ஒருத்திக்கு பிரசவ சமயம், ஒத்தாசைக்கு கூப்பிட்டார்கள். நீ என்ன கூலி ஆளா? கூலிக்கு ஆள் கிடைப்பார்கள் ரவி, ஆனால் சொந்தமாக மனிதர்கள் கிடைப்பதுதான் அரிது. 1 மாதம் போய் இருப்பேன், பிறகு வந்து விடுகிறேன். சீதா சித்திக்கு பேரு காலமா? எந்த சீதா? என்னடா சொல்கிறாய் ரவி என்றாள் பானுமதி ஒன்றும் தெரியாதவளைப் போல. அம்மா, இதுவரை நான் உன்னிடம் அப்பாவை பற்றி பேசியதே இல்லை. இன்று அப்பா வந்திருக்கிறார். என்ன சொன்னார்? என்னிடம் சொல்லக்கூடாதா அம்மா? எனக்கு வயசாகவில்லையா? என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னடா, நான் ஒன்று பேசும் முன்னையே நீ ஏதேதோ பேசிக்கொண்டே போகிறாயே. அப்பா வந்தாரா இல்லையா? நீ கூறும் சிநேகிதி சீதா சித்தி தானே? யார் சொன்னார்கள் அப்பா வந்தார் என்று? உன் முகம் சொல்கிறது. அம்மா, அப்பா வந்தார் என்பதை நீ கூறாமலே நான் உணர்ந்து விடுவேன். உனக்கு தெரியாதோ என்னவோ, சின்ன வயது முதல் யாரும் சொல்லும் முன்னே உன்னை கண்ட மாத்திரத்தில் நான் உணர்ந்து கொள்வேன். ரவி, என்னம்மா? நான் உன்னுடைய அப்பாவிடம் போகப் போகிறேன். உடனே போக தீர்மானித்து விட்டாயா என்று வியப்போடு கேட்டான் ரவி. ஆமாம் அப்பனே. ரவி பேசாமல் எழுந்து போய்விட்டான். மறுநாள் அவள் கிளம்பும் வரை அவன் பேசவே இல்லை. பானுமதி தன் சாமான்களை கட்டிக்கொண்டு கிளம்பினாள். அப்பொழுதுதான் ரவி ராதாவுடன் அருகில் வந்து நின்றான். ரவி, ராதா, நான் வருகிறேன் என்றாள் பானுமதி. பானுமதி ராதாவின் குனிந்த தலையை நிமிர்த்தினாள். ராதாவின் கண்களில் நீர் மல்கி இருந்தது. அத்தை, நீங்கள் திரும்பும் வரையில் நான் தூங்கவே மாட்டேன் என்றாள் ராதா தழுக்க. பானுமதி உறுதியாக கிளம்பிவிட்டாளே தவிர அவள் உள்ளத்தில் எத்தனையோ யோசனைகள் மோதின. அவளை எதிர்கொண்டு அழைக்க குருசாமி தயாராக ரயிலடிக்கு வந்திருந்தார். அவளை பரிவோடு வரவேற்று கொண்டாள் சீதா. இப்பொழுது சீதா 8 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டிருந்தாள். சேகருக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை. அவனுக்கு அடுத்த பெண் லலிதாவுக்கு மணமாகி ஒரு குழந்தை கூட இருந்தது. எல்லா குழந்தைகளும் வாயார பெரியம்மா என்று அழைத்தனர். பானுமதி சீதாவை தொடர்ந்து சமையலறை பக்கம் சென்றாள். சீதா தன் வீட்டு வேலையில் மூழ்கிவிட்டாள். சற்று கழித்து சீதா உரத்த குரலில் தன் பெண்ணிடம், கமலி, அப்பாவை வந்து எண்ணெய் தேய்த்து கொள்ள சொல். என்னால் இனிமேல் வெந்நீர் காய்ச்ச முடியாது, சின்ன குழந்தை மாதிரி என்று பேச ஆரம்பித்தவள் பானுமதியை பார்த்துவிட்டு சற்றென்று நாக்கை கடித்து கொண்டாள். பானுமதி சீதாவை கவனியாதவள் போல கூடத்து பக்கம் சென்றாள். அப்பொழுது குருசாமி ஒரு கையில் பத்திரிகை நசுங்க, ஒரு கையை 3 வயது ரமணி இழுக்க இறங்கி வந்து கொண்டிருந்தார். கமலி வந்து, அப்பா, அம்மா வந்து இனிமேல் என்று உரக்க பேச ஆரம்பிப்பதற்குள் சேகர் அவள் செவியை நிமிண்டு விட்டான். 2 குழந்தைகளும் பானுமதியை கவலையுடன் பார்த்தன. இதனிடையே குருசாமியை இழுத்து வந்த குழந்தை மிட்டாய்க்கு பிடிவாதம் பிடித்தது. பானுமதி அங்கிருப்பதை கண்டதும் அவர் முகத்தில் லேசாக அசடு வழிய ஆரம்பித்தது. அப்பொழுது பானுமதி தன் கணவனை நிதானமாக நோக்கினாள். பார்த்தீர்களா, நான் செய்த தீர்மானம் எவ்வளவு பொருத்தம் என்று கேட்டாள். அன்று முதல் இங்கேயே இருந்திருந்தால் இந்த புதுமையே தோன்றியிராது. உண்மையை காணாமல் கண்ணை இறுக மூடிக்கொள்வதில் ஒன்றும் பயனில்லை. நான் இங்கேயே இருந்திருந்தால் சீதாவும் இந்த சலுகையை பெற்றிருக்க மாட்டாள். நானும் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேன்.
ஒருவர் இருக்கையை மற்றவர் உணர்ந்தபடியே உணர்ச்சிகளுக்கு கடிவாளம் போட்டபடி இருந்திருப்போம். இருவரும் மனம் விட்டு பழகி இருக்க முடியாது. நான் நாளைக்கே திரும்பி போகிறேன். பானு, உன் தியாகம், அன்பு இருக்கும் இடத்தில் தியாகம் பெரிதல்ல. உங்கள் மீதும் சீதா மீதும் உள்ள அன்புதான் என்னை இந்த தீர்மானத்துக்கு வரச் செய்தது. என்னை நம்புங்கள். அக்கா, அன்று ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றி விட்டாய். இன்று உன்னை நான் விடமாட்டேன் என்றாள் சீதா எங்கிருந்தோ வந்து. நம் மூவர் விஷயம் மட்டுமல்ல இது. நம் குழந்தைகளை எவ்வளவுதான் கட்டுப்பாட்டுடன் வளர்த்தாலும் அவர்களுக்குள்ள மூளை ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். இந்த மன ஒற்றுமை அப்பொழுது இருக்காது சீதா. அக்காவுக்காக இந்த சேவை செய், என்னை அனுப்பிவிடு. பானு, அக்கா சொல்வது சரிதான். அவள் போகட்டும். ரவி என்னை அன்பு சித்தியாகவே நினைக்கட்டும் என்று தீர்மானமாக கோரினாள் சீதாவும். பானுமதி சீதாவை தழுவிக்கொண்டாள். குருசாமி தம் வேதனை தோய்ந்த முகத்தை திருப்பிக் கொண்டார். பானுமதி மறுநாள் கிளம்பிவிட்டாள். குருசாமி சீதாவிடம் கோபம் கொண்டார். கடைசியில் நீ என்னை மோசம் செய்து விட்டாய், நயவஞ்சகமாக பானுவை நீக்கிவிட்டாய் என்று குற்றம் சாட்டினார். அன்பு கொண்டுள்ள பெண்ணுள்ளம் உங்களுக்கு தெரியாது. அது எத்தகைய தியாகமும் செய்யும். அக்கா இடத்தில் நான் இருந்திருந்தாலும் நானும் அதைத்தான் செய்திருப்பேன். நீயும் செய்திருக்கலாமே. செய்திருக்கலாம். ஆனால் அவள் முந்திக் கொண்டு விட்டாள், அவ்வளவுதான். அக்காளுக்கு என் மீதோ தங்கள் மீதோ அணு அளவேனும் துவேஷம் இல்லை. அவள் அன்பு மகத்தானது என்று கூறிய சீதாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அதே வாக்கியத்தை ரவி தன் தாயிடம் சொல்லிவிட்டு நின்றான். அம்மா, எனக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறாய். உனக்கு ஏற்ற மகனாக நான் இருப்பேனா? ரவி, மனிதனுடைய குறைகளிலிருந்துதான் மேன்மை பிறக்கிறது. என் மனம் எண்ணி எண்ணித்தான் இந்த நிலையை எட்டியது. அன்பை கைவிடாதே, அதுவேதான் உன் வாழ்வுக்கு விளக்கு. அத்தை, உங்களுக்கு ஏற்ற மருமகளாக கடவுள் என்னை வைக்க வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள் என்று கூறிவிட்டு ராதா வணங்கினாள். நீ என் மருமகள் தானே, அத்தை போல் இல்லாமல் வேறு எப்படி இருப்பாய்? கடவுள் அத்தைக்கு அளித்த சோதனையை உங்களுக்கு அளிக்காமல் இருக்கட்டும் என்றாள் பானுமதி. அவள் முகத்தில் என்றுமில்லாத சாந்தமும் உவகையும் பளிச்சிட்டன. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் அனுத்தம்மா அவர்கள்.